வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மதுரை முத்து தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நடு வகையில எடுத்து பெண்கள் வந்து சட பின்னி பூ வைப்பாங்க. அதுதான் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி? ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னும் புகுந்த வீடு, ரெண்டையும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் இயங்குகிறாள் என்பதை உணர்த்துவதற்காக நாங்க சட பின்னி பூ வைக்க பெண்கள் நாங்க. ஒரு வீடு பிறந்த வீடு. ஆமா. இது புகுந்த வீடு. புகுந்த வீடு. அப்ப கொண்ட என்ன சின்ன வீடா? சின்ன வீடா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இல்ல இல்லங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகு தான் தேவை. ஏன்? அறிவு வந்து அவதுக்கு லவ் பண்றேன். ஆமா. நீ கணக்குல புலின்னு சொன்ன. எப்படி இருக்காரு? கணக்குல புலின்னு சொல்லிட்டு முட்டை மாதிரி எடுத்துக்கடா. புலி பதுங்கி இருக்கு. பதுங்கினா முட்டமா இருக்கா? காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கேன், பட் காதல அழிச்சது இல்ல. இல்லப்பா, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கேன். யாரு? ஒரு பொண்ணத்தான். பொண்ணுதான். இப்ப சொல்ல பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? பண்ணுவாங்களே. எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தை லவ் பண்ணாங்க. சரி, காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. டக்கு டக்குன்னு வருது அவருக்கு. தேவதை வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏதாச்சும் கேட்டு சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்பா. ஆளுக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்குறேன், கேட்டு சந்தோஷமா இருங்க. ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்? நான் அமெரிக்கா நாட்டுல போய் பெரிய கோடீஸ்வரனா வாழணும். போ, பறந்து ஓடிட்டான். உனக்கு நான் அடுத்த ஆளை பார்த்து நான் ஜப்பான் நாட்டுல போய் பெரிய ஃபேக்டரி கட்டி நான் 40 பேருக்கு வேலை தரணும். அப்படியே ஆகட்டும், போ, பறந்து போயிட்டான். மூணாவது ஒரு ஆள் உட்காந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த போன 2 பேரும் திருப்பி இங்கே வரணும். நல்ல எண்ணம் தான். தமிழ்லயே நீங்க கல்ச்சர் எழுதும் போதே தமிழ்ல எத்தனை சொல்லி நான் இருக்கு? 2 சொல்லி இருக்கு, 3 சொல்லி இருக்கு. நான் அப்படின்றது 3 சொல்லி. ஒரு 5 சொல்லி போட்டு எழுதிட்டேன். பாத்தியா சட்டை பிடிச்ச தமிழ் 5 சொல்லி எங்கடா வருது? தமிழ் வளருது. எங்களை பார்த்த தமன மயங்கி நதிகளுக்கு பூரா பாருங்க பெண்கள் பேர் தாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது ஓடிடும். நதி ஓடிடுமாமா? ஆமா, நிக்காது இல்ல. கிளி, மைனா, குயில், மயில் பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பறந்துரும். எங்க பூமியிலேயே பூமாதேவின்னு எங்கள் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பொலந்துரும். பறந்துரும், ஓடிடும். ஆனா உண்மையிலே நீங்க என்னதான் சொன்னாலும் நடுவர்களே, பெண்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. சரியான இது கலை. வீட்டுக்காரம்மாவை டூலர்ல போகும்போது பாருங்களேன், டூலர்ல போகும்போது அப்படி வீட்டுக்காரம்மா கட்டி பிடிச்சு போவாங்க பெண்கள். என்னக்கா உங்க வீட்டுக்காரம்மா அவன் அன்பா, விழுந்தாலும் அவனோட விடலாம் தம்பி. கிணத்துக்குள்ள தமிழ் வந்தார். நீச்சல் தெரியாம நீஞ்சிக்கிட்டே இருக்க, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படிச்சு போய் எட்டி பார்த்து, ஐயா தமிழையா நீங்க வருங்கள், ஏணி எடுத்துட்டு வாரேன். அவர் நீச்சல் தம்பி ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை. எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ள இருந்தே சாவியா. ஒரு அழகான மனைவி இருந்தா பொண்ண மாதிரியே. அவன் நம்பர் இருக்கா? சொன்னார் கோபத்தை குறைக்க மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னீங்களா? சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு சொல்லல. முன் கோவம் வந்தா முன்னாடி மாத்திரை சாப்பிடுங்க, பின் கோவம் வந்தா பின்னாடி மாத்திரை சாப்பிடுங்க. நோ ப்ராப்ளம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. சட்டி சுட்டு அவ்வளவு சூடா போட்டிருக்கீங்க. கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏம்மா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே. தேக்கு மரம் நிழலை தந்தது. அப்ப பாக்கு மரம்னா பாவடை தந்ததா?
விடுறேன். பாடுமா, அதெல்லாம் சொல்லாதமா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்ப மத்தவெல்லாம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊத்துனா வாழ்க்கை தத்துவத்தோட பாட்டுமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல ஒரு 500 சில்லறை இருக்குமா? எப்படி யோசிச்சு வச்சுப்பாங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு பேசி வச்சுப்பாங்க ஒரு நினைக்கிறேன். வார்த்தை பேச 1 வருஷம் காத்திருந்தேன். பாவம் திக்கு வாய் போல. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் பூந்தியா? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த அவனுக்கு சனியை முடிச்சுட்டு அர்த்தம். பாட்டியில கேக்குறேன், என் பாட்டி என் மேல பிரியமா இருக்கு, நாளைக்கு நீ தாப்பா கொல்லி ஓடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. நாளைக்கு 5:30 மணிக்கு போறேன். ஒரு பேச்சு தானே சொன்னேன், இப்படி கிண்டலா பேசுறேன். நாளைக்கெல்லாம் பாட்டி இறந்தா அழுவியாடா? அது அழுவியம் பாட்டி, எங்க அழுது காமி, எங்க நீ செத்து காமி அப்படின்டா. வீட்டுக்காரம்மா சொல்லுது, எங்க அம்மா வரன்றாங்க ஒரு லீவ்ல நம்ம வீட்டுக்கு. அம்மா வருது, ஆட்டுக்குட்டி வருதுன்னு. அதனால எல்லாம் வந்து போறதுக்கு சத்திரம் மாட்டி வச்சுக்க, எல்லாம் யாரும் வரக்கூடாது. இல்ல கூட என் தங்கச்சி வரன்றா, வர சொல்லுமா, நம்மளை விட்ட யாருமா அப்புறம் பொண்ணுக்கு என்ன ஓடுவீங்க? காலையில 2 இட்லி போடுவான், சாயந்தரம் நான் சப்பாத்தி போடுவோம். இப்போ உன்னைய கட்டை வச்சு உடனே போட போறோம். வரதட்சணை என்ன போடுவீங்க? நாங்க 40 நகை போடுவோம். நீங்க நாங்க சரியா இருக்குன்னு இடம் போடுவோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது வேற விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்றப்ப அப்படி பதிஞ்சு வச்சிருப்பேன் செல்போன். அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, டார்லிங். கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு ராங் நம்பர் பதிஞ்சு வச்சிருப்பேன். அது இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் எடுக்காம அந்த பிள்ளை வச்சிருந்த தாலியை போய் பிடிக்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எவனாலும் எடுத்துட்டு போ, இதை எடுக்காத. இல்லங்க, என்னோட முதல் திருட்டு மங்களகரமா இருக்கட்டும். பெரிய ஹோம் தியேட்டர் எல்லாம் பாத்திருக்கீங்க, நம்ம சொந்தக்காரங்க தான் ஹோம் தியேட்டர். ஒரு விஷயம் தான் சொல்லிருப்பான், அவன் 5ஆ பிரிச்சு தமிழ் அடிச்சு செல்போன் தான் மெயினா சொல்லிட்டு வந்தோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப எத்தனையோ ஆப் வந்துச்சு, டிக்டாக், அந்த ஆப், இந்த ஆப், பேஸ்புக். ஆனா இதுல ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். என்னது? சுவிட்ச் ஆஃப். இன்னைக்கு காலகட்டத்துல இந்த 2020 அழகாத்தான் தொடங்கி வயசு எல்லாம் பீர் ஊத்தி கொண்டாடின ஆரம்பிச்சாங்க. கடைசியில பால் ஊத்தி முடிஞ்சு வருமோன்னு பயந்தேன். வீடு கிளம்பியாச்சு. பார்த்தா ஒரு வீடா பார்த்துக்கிட்டே வராரு. வீடெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா மேல ஓட்டை இருக்க மாதிரி எதுவும் ஒழுகுமா? ஒழுகாது, மழை பெஞ்சாத்தே ஒழுகும். என்ன வீடுன்னு ஓட்ட ஓடு இப்படி மாத்த வேண்டியா? நீ ஒழுகிட்டு இருக்கையா? எப்படிங்க மாத்த முடியும்? இப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கல. உடனே வா. உடனே இல்லையா? சம்மர்ல கோடை காலத்துல மழை பெய்யாத அப்ப மாத்த வேண்டியானே. அப்பதான் மழை பெய்யாத அப்பதுக்கு மாத்திக்கிட்டே அப்படின்றீங்க. எல்லாரும் கண்டுபிடிப்பாலாம் கூப்பிட்டாங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? இங்கிலாந்துக்கு நாங்க பேனா நிப்பில கண்டுபிடிச்சோம். சந்தோஷம். அமெரிக்கா நீங்க அந்த குடுவை கீழே இருக்க கண்டுபிடிச்சோம். நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? நான் முள்ளு. இந்தியாக்கார் நீ என்ன கண்டுபிடிச்ச? நாங்க அதுல மேட் இன் இந்தியா எழுதணும் அப்படின்ட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. ஆனா இதோட அவரு இந்த குக்கு வித் கோமாளிலாம் ஒரு ஜோக் எடுத்துட்டு வருவாரு பாருங்க, பேக்ல எடுத்துட்டு வருவாரு. ஆமா, ஏதோ காரு வச்சுக்கிட்டு எல்லாம் காரு, நாய். ஆமா ஆமா, இது என்னன்னு சொல்லுவார்ல, மறந்துட்டாங்க. முன்னாடி அவரது ஆமா ஆமா, அது ஸ்டாண்ட் அப் காமெடி நல்லாவே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஜெனரேஷன் வர வர அவரோட காமெடி வேற மாதிரி மாத்திக்கிட்டாரு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்